கண்டிப்பா. அப்ப இன்னொரு விஷயம் என்ன எல்லாரும் யோசிப்பாங்க அப்டின்னா, ஒரு அஃபிஷியல் செக்யூரிட்டி நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்லனா கூட பேரன்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு பயம் இருக்கும். ஃபாரின்ல அனுப்பி படிக்க வைக்கிறோம் அப்டின்னா, கல்வி கிடைக்கும். அதையும் தாண்டி அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பான சூழல் இருக்கும்? அப்டின்ற ஒரு பயமும் இருக்கும். சோ ரஷ்யன் ஹவுஸ் சென்னையோட உங்களோட அசோசியேஷன் எப்படி சார் உருவாச்சு? அதனால அஃபிஷியல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு குடுக்க முடிஞ்சது? நாங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த 35, 36 வருடங்களும் வந்து சென்னையில இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களோட ஆஃபீஸ் சென்னையில ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய ரஷ்ய கலாச்சார மையத்திலேயே அமைஞ்சிருக்கு. ம். இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க நிறைய இந்த யூடியூப்ல, இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. அங்க படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம், அவங்களோட பெற்றோர்களா இருக்கலாம், சின்ன சின்ன கம்பெனிகளா இருக்கலாம். எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல மருத்துவம் அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு, நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஒரு மாணவர் ஒரு கல்லூரியில சேர்ந்து அவர் முடிச்சிட்டு வர்றதோட அவர்களுக்கான கடமை முடியறது கிடையாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த மாணவர் ஒரு பிஜிக்கு போறாரு, இல்லைன்னா ஒரு நாட்டுல வந்து ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதுறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்எம்எல் எழுதுறாரு, இல்ல பிளாப் எழுதுறாரு அப்படின்னு பொழுது அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில்ஸ் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அந்த காலேஜுக்கு ஒரு மெயில் அனுப்புதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த மெயிலுக்கு ரிப்ளை வரலன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அஃபோர்டபிள் கம்பெனியா தான் அவங்க இருக்கணும். அண்ட் நீங்க இன்னைக்கு ஒரு கம்பெனில போறீங்கன்னா, இந்த கம்பெனி இன்னும் ஒரு 10-12 வருஷம் இருக்குமா, நமக்கு அதற்கான உதவிகளை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குதா அப்படின்றத இந்த மாணவர்களும் பெற்றோர்களும் அதை செக் பண்ணணும்.